ஆந்திராவில் உணவெல்லாம் சூப்பராக இருக்கும்னு சொன்னாங்க கம்பரேஜ். அதே மாதிரி ஆந்திராவில் உணவெல்லாம் சூப்பராக தான் இருந்துச்சு. நம்ம அம்மா மெஸ்னு ஒரு மெஸ் இருந்துச்சு. அந்த அம்மா மெஸ்ஸோட பேரே அம்மா மெஸ் தான். அம்மா மெஸ்ஸில் போய் சாப்பிட போனோம். அம்மா 2 தோசை 2 இட்லின்னு சொல்லி சொன்னோம். அம்மா மெஸ்ஸில் எல்லாமே கிடைக்கும்பா அப்படின்னு சொல்லி அம்மா மெஸ்லேருந்து நமக்கு சுட சுட தோசை இட்லி வச்சாங்க. இந்த அம்மா தங்கமானவங்க. அவங்கள பற்றி வீடியோவில் காட்டுறோன்னு சொல்லி சொல்லவுமே நிறையா தோசை நிறையா இட்லி எங்களுக்காக எக்ஸ்ட்ரா போட ஆரம்பிச்சிட்டாங்க. இல்லாமல் போதும் நம்மள்ட்ட பட்ஜெட் கம்மியாக தான் இருக்குது அப்படின்னு சொல்லி சாப்பிட்டு முடிச்சுட்டு இப்போ நம்ம சாப்பிட்டதெல்லாம் செரிக்கணுமா இல்லையா, அதுக்காக ஒரு கிராமத்தை சுற்றி பார்க்க போனோம். அந்த கிராமம் நம்ம தமிழ்நாடு கிராமம் மாதிரியே இருந்துச்சு. அங்கே ஒரு லாரி டிரைவர் அண்ணாவை பார்த்தோம். குமரேசன் அந்த அண்ணன் வந்து பன்ரூட்டிலேருந்து வந்திருக்காராம். எங்கள் சப்ஸ்கிரைபர் வேற கண்டிப்பாக நீங்கள் சாப்பிட்டுட்டு தான் போகணும் அப்படின்னாரு. அண்ணே உங்கள் வீட்டுக்கு கூப்பிடுங்க, அன்றைக்கி வந்து விருந்தே சாப்பிட்றோன்னு சொல்லி அவர் வழி அனுப்பிச்சு வச்சுட்டோம். அவங்களும் நாங்கள் சாப்பாடு வாங்கி தராமல் போயிட்டோமே அப்படின்னு சொல்லி ரொம்ப மனவேதனையோட போனாங்க. அண்ணே கண்டிப்பாக வீட்டுக்கு வந்து விருந்தே சாப்பிட்றோன்னு சொல்லி டாட்டா பை பை சொல்லி அனுப்பிச்சு வச்சிட்டோம். அப்புறம் நம்மளை தங்க வச்சார் பார்த்தீங்களா, நல்ல மனுஷன். அந்த மனுஷன் வாங்கப்பா தம்பிகளாக சேர்ந்து சாப்பிடுவோம்னு சொல்லி மதிய சாப்பாடு கூப்பிட்டாங்க. சாப்பிட்டு முடிச்சுட்டு இந்த பக்கத்து பார்த்தா கிளைமேட் வேற பயங்கரமான கிளைமேட்டு. மழை வரதுக்கான அறிகுறியும் 10 பொருத்தமும் பக்காவாக இருந்துச்சு. சரி ட்ரைசைக்கிளை சேஃப்கார்ட் பண்ணிடுவோம்னு சொல்லி பார்க்கலான்னு பார்த்தா காற்று சூற காத்துங்க. சூரத்தேங்காய் அறா துணியை ஃபுல்லாக புறான்னு சொல்லி துணி பறந்து போக அதை போய் நாங்கள் பிடிச்சிக்கிட்டு இருந்தோம். அப்புறமேட்டு வரவே முடியலைங்க. என்னடா இந்த மாதிரி காத்தடிக்குது, சரி கண்டிப்பாக நீங்கள் மழை வரப்போகுதுன்னு சொல்லி உஷாராகி ட்ரைசைக்கிளை முதல் சேஃப்டி பண்ணிடுவோம்டா அப்படின்னு சொல்லி ட்ரைசைக்கிளை போய் சேஃப்டி பண்ணி நிற்க ஆரம்பிச்சிட்டோம். ஆனால் காற்று தாங்க சூற காற்று. இந்த மாதிரி ஒரு காற்றை நாங்கள் பார்த்ததே இல்லை. இங்கிட்டு பார்த்தா புழுதி வேற பறக்க ஆரம்பிச்சிருச்சு. பாருங்களேன் மணல் புயல் வந்து எப்படியெல்லாம் பறந்துக்கிட்டு இருக்குன்னு. அந்த காற்றுல வேற பாதி மண்ணு கண்ணுக்குள்ளே போயிடுச்சு. சரி அதெல்லாம் தொடச்சி விட்டுட்டு இங்கிட்டு பார்த்தா அந்த புயல் காற்றுலையும் ஒருத்தர் ஆடை ஓட்டிக்கிட்டு போய்கிட்டு இருந்தார். அப்புறம் எங்கள் அம்மா கால் பண்ணாங்க. கல்பனா அம்மா அசாமில் பார்த்தோம்ல, இவங்களுக்கு நிறைய ஊரில் கான்டாக்ட் இருக்குன்னு சொல்லியிருக்கோம்ல, எங்களை நல்லபடியாக பார்த்துக்கிட்டாங்க. அவங்க கால் பண்ணி தம்பிங்களா ரொம்ப மிஸ் பண்ணுறேன்னு சொல்லி சொன்னாங்க. அப்புறம் மழை வந்துச்சு, சட்டை போட்டு தூங்கிட்டோம். நீங்கள் லைக் போட்டுருங்க.